வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அமைச்சராக பதவியேற்றவுடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வசம் இருந்த கரூர் பங்களாவை தற்பொழுது மீட்டெடுப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார். தற்பொழுது தனக்கு எதிராக இருக்கக்கூடிய சாட்சிகளையும் அளித்து வருவதாக பல குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன்வைத்து வருகிறார்கள். இந்த ஒரு சூழலில் தற்பொழுது முன்னாள் அமைச்சராக இருந்தவரும் தற்பொழுது அமைச்சர் பதவியை ஏற்றவருமான செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளை மிரட்டி வருவதாக புகார் ஒன்றை தொடர்ந்ததை அடுத்து கரூர் பங்களா மிக பிரம்மாண்டமான பல கோடி மதிப்புடைய பங்களாவை இடித்து தரைமட்டமாக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மனு ஒன்றை கொடுத்துள்ளார்கள். மேலும் இந்த சம்பவம் உறுதியாகிவிட்டால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கடும் கோபம் ஏற்படும் அளவிற்கான செய்தியாகத்தான் இது பார்க்க முடிகிறது. பல வருட கனவுதான் அந்த பங்களா வீடு. குடும்பத்துடன் ஒன்றாக வாழ வேண்டும் என்று செந்தில் பாலாஜி அவர்கள் ஆசையாக கட்டி வருகிறார். இருந்த போதிலும் அது செந்தில் பாலாஜியின் பெயரில் இல்லை, அவரது தம்பி அசோக்குமார் அவர்களது பெயரில் இருப்பதன் காரணமாக செந்தில் பாலாஜி அவர்கள் இதை அபகரிக்க முடியாது, தேடப்படக்கூடிய குற்றவாளி என்று கருதி அசோக்குமார் அவர்களுடைய சொத்துக்கள் ஆவணங்கள் அனைத்தையுமே தற்பொழுது அமலாக்கத்துறை வசம் இருப்பதன் காரணமாகவும் சட்டத்திற்கு விரோதமாக பணப்பரிவர்த்தனை செய்து அந்த பணத்தால் தான் கரூர் பங்களாவை கட்டியதன் காரணமாக அந்த பங்களாவை இடிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவை தர வேண்டும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் புது மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதனால் செந்தில் பாலாஜி உட்பட அவரது குடும்பத்தினர்கள் அனைவரும் தற்பொழுது கண் கலங்கியவாறு முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு பயனும் அல்ல. செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் நேரடியாக சரணடைந்தால் மட்டும்தான் இதற்கு ஒரே வழி. ஆனால் அவர் சரணடைந்தால் மற்ற திமுகவின் அமைச்சர்களுக்கு அவர்கள் பினாமிகள் யார் என்பதை வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வந்துவிடும் என்ற காரணத்தினால் தற்பொழுது வரை செந்தில் பாலாஜி அவர்கள் அவரது தம்பி எங்கே இருக்கிறார் என்பதை கூட தெரிவிக்காமல் மௌனமாக இருந்து வருகிறார். சரி, ஒரு பக்கம் இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக பதவியேற்று 2 வாரங்கள் ஆகிவிட்டது. இந்த 2 வாரங்கள் முழுவதுமாக அமைச்சருக்கு கீழ் இருக்கக்கூடிய செயல் அதிகாரிகள் அனைவரையும் மாற்றி தனது நம்பிக்கைக்குரிய நபர்களை மட்டும்தான் தேர்வு செய்து வைத்திருப்பதாகவும், இதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது அமைச்சராக இருந்த பொழுது செயல் அதிகாரிகள் தான் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடமும் பாஜகவிடமும் தகவல்களை தெரிவித்து தனக்கு எதிரான ஆதாரங்களை கொடுத்ததாக செந்தில் பாலாஜி கூறியுள்ளார்.